சாய் கல்யாண பொண்ணு. இந்த மாலை கையில் கிடைச்ச நேரம் பூஜாவுக்கு சீக்கிரமாக ஒரு மணமாலை திருமண மாலை அமைய போகுது. Happy birthday பூஜா வாங்க. 25th. Happy birthday to you பூஜா. ஹாய் செல்லம்ஸ். ஹாய் செல்லம்ஸ். ஹாய் கல்யாண பொண்ணு. இன்னும் கொஞ்சம் நாளில் பூஜாவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால் கல்யாண பொண்ணுன்னு கூப்பிடுறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான vlog பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே vlog. ஸோ இன்னைக்கு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் இருக்கும். நைட்டு எனக்கு எப்படி அந்த விஷ் பண்ணுவாங்க, அதனால தான் நான் vlog இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னமா பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு வந்து வர்ஷா குட்டி பர்த்டேவும் பூஜா குட்டி பர்த்டேவும் ஜூலையில் வரும். ஜூலை 13 வருஷா குட்டி இது, ஜூலை 25 பூஜா குட்டியோடுது. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து நம்ம முருகன் கோயிலில் அன்னதானம் கொடுக்கும். இன்னைக்கு ஜூலை 24. ஸோ இன்னைக்கு நாங்கள் காமனாக ஏன்னா வந்து சாட்டர்டே நாளைக்கு அவ்வளோவா கூட்டம் இருக்காது கோவிலில். இன்னைக்கு ஃப்ரைடே நல்ல கூட்டம் இருக்கும். ஸோ 2 பேரும் பர்த்டேக்கும் சேர்த்து இன்னைக்கு ஃப்ரைடே வச்சாச்சு. ஸோ 100 பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் கொடுக்க போகிறோம் முருகன் கோவிலில். அதுக்கு ப்ரியாராகவே நாங்கள் புக் பண்ணிட்டோம், ஃபெப்லேயே புக் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் டேட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாராகவே புக் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம அங்கே போக போகிறோம். ஸோ ஜாலியாக என்னோட பர்த்டே விளாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாப்பியாக அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாமே வாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் என்னோட லாஸ்ட் பேச்சுலர் பர்த்டே சொல்றோம். பேச்சுலர் பர்த்டே இதுதான். ஏன்னா பூஜாவுக்கு வந்து கூடிய சீட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். எதுனாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதனால பூஜாவோட பேச்சுலர் பர்த்டே இதுதான். 2026 தான் பேச்சுலர் தனியான பர்த்டே. அங்க ஒரு சுகு வந்திருக்கா, எங்க தலை வந்திருக்காங்க. ஹாய் சுகு, நைஸ் ட்ரெஸ். ரொம்ப அழகா. ஆமா நான் கூட மேட்சிங் தான். ஆமா எல்லாம் ரொம்ப அழகா. வருஷா குட்டியும் மேட்சிங் தான். இந்த வருவா ஏதோ ஒரு கோல் சொல்வாங்க. அவுட்ஃபிட் கோல். வீடியோக்குள்ள போலாமா? போலாமே வாங்க. அப்பா எங்க கூப்பிடு. மா அவர் இப்பதான் வந்துட்டு இருக்காராமா. அரோகரா. கொஞ்சமா வைங்கக்கா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. போதும்க்கா போதும்க்கா. சூப்பரா இருக்கு. முருகன் பிரசாதமாச்சே. எப்படி நல்லா சொல்லவா வேணும்? சிறப்பா அன்னதானம் முடிச்சு வந்து சாமி தரிசனமும் ஆச்சு. பாருங்க மாலையும் கிடைச்சிருச்சு முருகன் கையால. பர்த்டே இன்னைக்கு சாக்லேட். ஆமா திவ்யா டாடி கொடுத்தாரு. இந்த மாலை கையில கிடைச்ச நேரம் பூஜாவுக்கு சீக்கிரமா ஒரு மணமாலை திருமண மாலை அமைய போகுது. அப்பா அதுக்காக சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்திருக்காரு எல்லாருக்கும். இனிப்பு சாப்பிடலாம் சொல்லிட்டு. இனிப்பு இனிப்பு சூப்பராக அன்னதானம் போச்சு கைஸ். அருமையாக போச்சு, திருப்தியாக. எல்லாருக்கும் எங்கள் கையாலே நாங்கள் பரிமாறிட்டு நானும் வருஷம் தான் பரிமாறினோம் எல்லாருக்கும். அங்கேயும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ஆமாம்
பரிமாறி முடிச்சதும் அப்படியே நாங்கள் எங்கள் சாமி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்களும் நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஏன் சாப்பிட்டு சாமி கும்பிட்றோன்னா நாங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு தான் வந்தோம். கரெக்டாக எங்களை அவங்களே உள்ளே விட்டாங்க, எங்களையும் உள்ளே விட்டாங்க. சரி நம்ம சாப்பாடு அவங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்கலாம். நாங்களும் சாப்பிட்டோம், எங்களையும் சாப்பிட சொன்னாங்க. இன்னொன்று வயிறு நிரம்ப சாப்பிட்டு வந்து சாமியை கும்பிட்டா இன்னும் அதிகமாக பலன் கிடைக்கும். பசியோட வந்து சாமி கும்பிடும்போது நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வரலாம் தான் பார்த்தோம். இல்லை நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி அதனால உட்காந்து சாப்பிட்டாச்சு. நல்லா கெடுத்து சாமியும் கும்பிட்டாச்சு. மாலை கிடச்சிருக்கு, சாக்லேட் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இப்போ சக்கரை பொங்கலும் சாப்பிட்டாச்சு. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணமோ சிறப்பாக நடந்துச்சு. நான் இங்கே ஒருத்தி கத்திட்டு இருக்கேன், அவளை காமிச்சிட்டு இருக்கான் கேமராமேன். ஜெய் தான் கேமராமேன். திருப்பி ஒன்னே காமிச்சுக்கடா ராஜா. அவனை காட்டுமா. யாரு மெயினா அவங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு பர்த்டே பேபி நான் தான். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முன்கூட்டியே பிறந்த நாள் வாழ்த்து. தேங்க்யூ. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. பர்த்டே விஷ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த பக்கம் கைக்குள்ள ஒரு இடம். போயிட்டு ஓடியாங்க. கோவில் நடையும் சாத்த போறாங்க. 1 மணி ஆயிடுச்சு. சிறப்பா போயிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமைன்றதுனால 1 மணிக்கு நட சாத்துறாங்க. 1 மணி ஆயிடுச்சு. இப்போ நாங்க சிறப்பா அன்னதானம் போட்டுட்டு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் गाइस. இப்போ வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். செயலாளர், பொருளாளர், நிறுவனர், அகில இந்திய தலைவர், ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ஏர் நெற்றி கழகம். நான் மட்டும் கவுண்ட் தாங்குமா இது? தாங்குமா. நல்லா இருக்கமா? சூப்பரா இருக்கு. much later. guys, welcome to அக்காவுடைய 25th பர்த்டே செலிப்ரேஷன் vlog. ஸோ யாரெல்லாம் வந்துருக்கா பார்த்தீங்கன்னா மாமா, முகில், கிஷோர். எங்கள் அம்மா பாருங்க ஏதோ ஹிண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஸோ எதுக்காகனா அக்காவுக்கு இப்போ பர்த்டே வரப்போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ 11:50 ஆகிடுச்சு. ஸோ கிஷோர், முகில், மாமா 3 பேர் சேர்ந்து கேக் வாங்கி வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அக்காவுக்கு போய் சர்ப்ரைஸாக கேக் தான் வெட்ட போகிறோம். ஸோ அதான் நம்ம பார்க்கலாம் வாங்க. அக்காவுடைய பர்த்டே விலாக் வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். அக்கா தான் ஆக்சுவலாக இன்ட்ரோ எடுக்கணும். பட் அக்காவுக்கு பதில் இந்த விலாக்லாம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ரெடி பண்ணி வச்சு டைம் நான் வருஷம் டைம் ஆகிடும். 6 நிமிஷம் இருக்குது. எக்ஸாக்டாக 6 நிமிஷம் இருக்குது. ஸோ ஒன்று வைப்போம். கரெக்டாக படியில் மட்டும் கட்டாதீங்க. முக்கியமாக விடுதான் படி சத்திலே கேட்டுருக்கோம். ரெடியாக இருக்குது. நம்ம கரெக்டாக ஒரு 11:58 கிளம்புனா ஒரு நிமிஷத்தில் போயிடுவோம். 7க்கு கிளம்பலாம். நாங்கள் போய் அப்படியே கொளுத்தி படத்தை கேட்டோம்னா ஹாப்பி பர்த்டேன்னு எல்லாம் கத்தணும். சரியா? அப்பா எங்க? அப்பா தான் வேலைக்கு போயிருக்காருல, அது மறந்துட்டேன். மேலே போகிறோம். ஃபஸ்ட்டு ஏர்நத்தி, அப்புறம் மாமா, கிஷோர். அட பாவீங்களா? ஆமாம் கைஸ், மறந்துட்டோம் கைஸ். அங்கே லைட்டு போட வச்சா Happy birthday! Happy birthday to you! Happy birthday to you! Happy birthday to you! Happy birthday to you! Happy birthday to Happy birthday to you. கையில புடி வஷா எடுத்து கேக்குது. கையில புடி. Happy birthday to you. 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 சாரி, அதுக்கு நாங்கள் மறந்துட்டோம். போமா நீ போமா.
போடா முகில் போடா. எல்லாருமே விடுங்க. ஹாப்பி பர்த்டேக்கா. ஹாப்பி பர்த்டே. டேய் இது மாதிரி சில்லா வலித்தனம்லாம் பண்ணாத. கேக்ல மூஞ்சி பூசுறது இதுல பூசுறது. நீ ஒரு நாள் சுகர் கட் இல்ல அடிக்காத. யார் கைஸ் பிளான் பண்ணது இதெல்லாம்? கிஷோரு முகில் பிளான் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்ப கடைக்காரன் காலில் விழுந்து தம்பிங்கடா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிஜமாலே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போதான் நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் வருவாங்க எனக்கு தெரியும். ஆனா நீங்க 3 பேர் வருது எனக்கு தெரியாது. அடுத்த வாட்டி அக்கா மாமாக்கு வீட்டு கதவை தட்டி கேக் வெட்டுவாங்கலாம் தெரியாது. வருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா வருவா. வெட்டி நிச்சயம் நிஜமாவே செம்ம ஹாப்பி. அப்பா வந்து செகண்ட் ஷிஃப்ட்ல இருக்காரு. அப்பா வந்து மிஸ் பண்றோம். இப்போ வராரு. இப்போ எனக்கு கால் பண்ணி இப்பதான் விஷ் பண்ணாரு. விஷ் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஒரு ஆர்வத்துல வந்து மெழுகுவர்த்தி ஊதாமே கேக் வெட்டுறாரு. கேக் வந்து பசி பழகுது. பிகாஸ் ஆஃப் பசி ஃபீட்பேக் பசி. ஓகே கைஸ், அவ்வளவுதான். இனியே ஸ்டார்ட் ஆகிக்கலாம். பிஃபோர் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் உங்ககிட்ட தர ஆட் ட்ராப் பண்ணிரும். அப்படியே நாங்க உங்களுக்கு கேக் எடுத்துங்க. கேக் சூப்பரா இருக்கு. நீங்க கேக் சாப்பிடுங்க. பாய். மார்னிங் சந்திப்போம். காலையில பார்க்கலாம். காலையில பார்ப்போம். நன்றி வணக்கம். ஹாய் செல்லம்ஸ், குட் மார்னிங். என்னோட பர்த்டே இன்னைக்கு தான். பாருங்க நான் அழகாக ரெடி ஆகிட்டேன். நைட்டு எல்லாரும் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு இன்னும் சாரீ வந்து சரியாக கட்டலை. அதுக்கப்புறம் தான் கட்டணும். என்னோட பர்சனல் சாரீ ட்ரெப்பிஸ்ட் இப்போ தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு இப்போ கேமரா உமன் ரோலாகவும் டீசெண்டாக சிடபிள்யூ சொல்லு. சிடபிள்யூ ரோலும் ப்ளே பண்ணுறாங்க. என்னோட சாரீ ட்ரெப்பிஸ்டாக இருக்காங்க. என்னோட செல்ல அக்காவாக இருக்காங்க. ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஹேர் ஸ்டைலிஸ்ட் அதை மறந்துட்டேன். அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்க எனக்கு இருந்திருக்காங்க. ஸோ நல்லா ஆலி நல்லா அழகுறாங்க. நம்ம சவுண்ட் பாட்டி சுகன்யா இருக்காங்க. அவங்க இப்போ போயிட்டு அந்த மேக்கப் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே சரி காலையிலே விளக்கேற்றலாம் சொல்லிட்டு மங்களகரமான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி விளக்கேற்று பூவெல்லாம் போட்டேன். அக்கா நீ லேட்டுக்கா. லேட்டு பூ போடும்போது வீடியோவே எடுக்கலாம். சாரி, மை மிஸ்டேக். கேமரா ஓபன் லேட். மை மிஸ்டேக். சும்மா சொன்னேன். போட்டத உடனே எடுக்கிறேன். விளக்கேற்றிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கும். என்னோட 25th பர்த்டே இது. சரி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறேன். God bless you. தேங்க்யூ. கொஞ்சம் வேகமாக இருக்குது. தம்பி சிஸ்டி கவசெல்லாம் ஓடுது பாருங்க. ஒரு காலத்தில் 6 மணி ஆனால் அக்கா வீட்டில் தான் ஓடும். நானும் இப்போ டெய்லி கேட்குறேன்க்கா. நல்லதுதான். ஒரு வாட்டி கூட பாடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது மனப்பாடமே ஆயிடுச்சு. ஆமாம், எனக்கும் தான். ஃபோட்டோக்கெலாம் பூ வச்சேன். ஆனால் விளக்கு பூ போட பார்த்துட்டேன். நல்லா தேங்க்யூ. பூஜா வாங்க. 25th. பர்த்டேகள் வந்துட்டாங்க. எனக்கு பிடிச்ச கலர். லுக்ஸ் பிரிட்டி ஆன் யூ திஸ் ட்ரெஸ். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஆல். வாங்க. கேக் ரெடி. கேக் ரெடியா இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Pooja. Happy birthday to you. இனிய
பூஜா குட்டிக்கு 25th பர்த்டே வாழ்த்துக்கள் தங்கம். ஐஸ் மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம். அவன் ஐஸ் மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாக்லேட் கேக். சாக்லேட் கேக். ஹாப்பி பர்த்டே. Thank you. Happy birthday. Happy birthday. Happy birthday. Happy birthday. சாக்லேட் Happy birthday. போடா நீ போடா. Thank you. ஹரி தம்பி வாங்க. போ போ போ. நான் முன்னாடியே போறேன். முன்னாடி போட வேண்டியதா இருக்கு. ஓகே. Thank you. சூப்பரா Happy birthday பட்டுக்குட்டி. பாப்பு அக்கா தேங்க்ஸ் கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, பாப்புவோட அன்பு தான் இந்த கேக்கு. வர்ஷா குட்டிக்கும் ஒன்று அனுப்பிட்டாங்க, பூஜா குட்டிக்கும் அனுப்பிட்டாங்க. தேங்க்யூ தங்கம். கேக் சூப்பராக இருக்குடா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. வருஷாவே கட் பண்ணி சாப்பிடுறதுன்னா டேஸ்டா இருக்குண்ணா. பூஜாவோட பிறந்த நாள் இனிதே நிறைவடைந்தது. கடைசியாக இப்போ வந்து இருக்கிறதெல்லாம் வச்சு இது பாருங்க, இட்லி இருக்குது, சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து இது கார சட்னி வச்சிருக்கேன். சூப்பரான தக்காளி தொக்கு. அப்புறம் காலையில வடகறி செஞ்சோம்னு சொன்னேன் இல்லையா, அருமையான வடகரியும் சூடு பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பா சாப்பிட்டு போயிட்டார், மதியமே சாப்பிடல, அதனால அவர் கலவை சோறுலாம் இருந்ததுல்ல, வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் தக்காளி சோறு சாப்பிட்டு படுத்துட்டாரு. இப்போ நம்மளாம் சாப்பிட்றோம். பூஜா குட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. மைக் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வச்சு பேசாதீங்க, கிட்ட வச்சு பேசுங்க. பூஜா குட்டி வந்து சூப்பரா போட்டிருக்காங்க ட்ரெஸ். அப்படியே பாருங்க, அருமையா இருக்குது. ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு எண்ட் அப் பண்ணிக்கலாம் வீடியோ. நீங்க சாப்பிடுங்க, என்ன சாப்பிட்றோன்னு மட்டும் இப்போ உங்ககிட்ட காமிச்சிக்கிறோம். மதியம் சாப்பிட்டதுலாம் உங்களுக்கு இன்னொரு நாள் vlogல வரும். ஆமா, அது சம்திங் ஸ்பெஷல். தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க, பத்து சாப்பிடுங்க. ஆமா, மதியம் சாப்பிட்டது மதியம் இன்னொரு நாள் வரும். இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்பெஷல், அதனால என்ன சொல்றது, டுடே ஸ்பெஷலை பார்த்துருப்பாங்கல்ல அவங்க. நாங்கள் சாப்பிடும்போது எடுத்தோம், ஆனால் அது இன்னொரு நாள் வரும். ஓகே ஓகே, சாப்பிடுங்க. பா, ரெண்டு பாவப்பட்ட ஜீவன்கள். ஹரி தம்பி, நன்றிம்மா, நல்லா இருக்குங்கம்மா. இன்னொன்று எடுத்துக்கோக்கா. போதுமா, ஒன்று போதுமா. குடி, என்ன அப்படி முடிக்கிற? எடு. இந்தா சுகன்யா அக்கா, சுகு அக்கா. காய்ஸ், என்னோட 25th பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு விஷஸ் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக, நீங்களாம் ஹாப்பியா? கொண்டாடணும். அண்ட் இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் எனக்கு கொடுத்தாங்க. க்யூட்டாக இருக்குல்ல. இதே மாதிரி அவன் ரூமில் ஒன்று இருந்துச்சு. நான் ஒரு எனக்கு எங்கன்னு கேட்டேன், அவன் வாங்கிட்டு கொடுத்தா. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜான் தம்பி கொடுத்தது. மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ஜான் தம்பி கொடுத்தது. இது 2 வாட்ச் சூப்பராக இருக்குது. அண்ட் சுகன்யாக்கா கொடுத்ததான் நீங்கள் காலையிலே பார்த்துருக்கீங்க. காய்ஸ், இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா சுகன்யாக்கா எனக்காக பர்த்டேக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அது பாருங்கள், எவ்வளோ அழகாக டிவிக்கு வச்சாச்சு. அக்கா, இந்த கிஃப்ட்டு நீ கொடுத்தோன்னே இந்த டிவிக்கே அழகு வந்துச்சுக்கா. சூப்பராக இருக்கு பாருங்க. நடுவில் வந்து அது ரோஸு அது வந்து அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே, இதுதான் அக்கா கொடுத்த கிஃப்ட். பார்த்துக்கோங்க கைஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து வர்ஷா குட்டி கொடுத்தது. அதான் நான் அப்படி சொன்னேன். தேங்க்யூ. சிறப்பாக போச்சு பட்டு. பர்த்டே ரொம்ப அருமையாக போச்சு. எல்லாரும் சிறப்பான கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா மன நிறைவா இருக்கு. இன்னும் நிறைய சீன்ஸ்ல உங்களுக்கு வந்து அப்கமிங் vlogsல வரும். நிறைய எடுத்துக்கிட்டோம். இது நடுவில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. கண்டிப்பாக அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஆமாம், vlog-ஆ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் போஸ்ட் டு லவ் யூ ஆல். இவ்வளோ பேர் எனக்கு விஷஸ் சொல்லியிருக்கீங்க, அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் எல்லாருக்குமே கூட சொல்லி ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணானே, நான் வந்து ஞாபகம் உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வந்து பூஜா குட்டிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. சொந்தங்கள், சப்ஸ்கிரைபர், தங்கங்கள் எல்லாரும் விஷ் பண்ணியிருந்தீங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களோட மகளோட 25th பர்த்டே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்னோட இதை பார்த்து, ஸ்டேட்டஸை பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஃபோன் மூலியமாகவும் ஃபோனில் கூப்பிட்டோம். சதீஷ் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரியே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றியும் பாராட்டுகள். சரி,
25வது பிறந்த நாள் எனக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு ஏதாவது நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுமா? இது வந்து பூஜாவோட 25வது பிறந்தநாள், கடைசி பேச்சுலர் பர்த்டே இது. அதனால் வந்து பூஜா வந்து எப்பயுமே இதே போல் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஹாப்பினஸ் மட்டும் நம்ம அப்படியே எப்படி கொண்டு போகிறோமோ அவ்வளோ இதுவாக வந்து அது வாழ்க்கையை கொண்டு போவோம். சரி, அக்காவுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் 25th பர்த்டேக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த நாள் போல் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், இதே சந்தோஷம் உங்கள் வாழ்நாள் முழுக்க நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் இதே போல் இருங்க, எப்பயும் அந்த சிரிச்ச முகத்தோடு இருங்க, இந்த ஸ்மைலை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. எதனாலும் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவீங்க, அந்த ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் லவ் யூ ஆல் சொல்லுவீங்களே அதே மாதிரி எப்பயும் பாசிட்டிவாக இருங்க. ஓகேவா? நான் சொல்றது எல்லாமே சொன்னாங்க, நீங்க இப்ப இருக்கிற மாதிரி ஹாப்பியா இருங்க. ஓகேவா? இப்ப அதே போல் ஏதாவது வேணும்னு சொல்லுங்க, இருங்க. வேணாம்னா வேணான்னு சொல்லுங்க. வேணும்க்கு இப்படி தலையாட்டணும், வேணாக்கு இப்படி தலையாட்டணும். ஆடி மாதத்துக்கு கூழ் ஊற்ற தேங்க்யூ தம்பி. மம்மி நீங்க எனக்கு ஏதாவது சொல்லலாம் 25th பர்த்டேக்கு? 25 வருஷம் என்ன வளர்த்துட்டீங்க. 25 வருஷம் வளர்த்தோம். நீ இந்த 10 இயர்ஸா நீ எங்களை வளர்த்துருக்க. உண்மையை சொல்றேன்னா நீ எங்களை வளர்த்துருக்க. சரியா? ஒரு பெரிய குடும்பத்தோட மூத்த மகளா நின்று நான் அவ்வளோ உழைச்சி இந்த குடும்பத்தை இந்த 10 வருஷமா ரொம்ப முன்னேற்றி வந்திருக்க. தொடர்ந்து நீ வந்து இன்னுமும் அதை பண்ணிட்டு தான் இருக்க போற. உனக்கு எப்போதுமே அந்த முருகன் அருளால 6 முகம் அருளிலும் அனுதினமும் 7 முகம் தான். இனிமேல் எப்போதும் உனக்கு 7 முகம் தான். தேங்க்யூ எனக்கு ஒரு 2 வார்த்தை. நீ என்ன பண்ணாலும் அது நல்லபடியா வெற்றிகரமா முடியறதுக்கு வாழ்த்துக்கள். நீ எப்பயுமே சந்தோஷமா இப்படி நாங்க எங்க கூடயே இருந்தா ரொம்ப சந்தோஷம். என்றும் அக்காக்கு ஒரு செல்லப்பட்டி. அக்காக்கு வந்து நான் சிம்பிளா வச்சு சொல்லலாம், லவ் யூ. அக்கா ஒரு தங்கச்சியோட மடி நெய் பரிசு நிறைய இருக்கு, அதனால வந்து என்னால பேச முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல. இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, உங்ககிட்ட இல்லாத கலர். நான் போட இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறதே என் தங்கச்சி ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அது ஏன் போட்டேன் ஹாப்பியா இருக்கு. நான் கலர் எனக்கு தான் பிடிச்சிச்சு. தேங்க்யூ. ஓகே லேடிஸ்க்கு பிடிச்ச கலர். ஸோ உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கருத்து பெட்டியில சொல்லிட்டு போயிடுங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பாய்.